இல்லை நிச்சயமாக சொல்ல முடியல என்னால். அதான் பட் 2000 ஓட்டு 3000 ஓட்டும் இந்த முறை கவுண்ட் ஆகும். ஸோ அதை எதையுமே விடக்கூடாது. இப்படி பிரிக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஓபிஎஸ்சியும் இவங்களையும் என்டிஏல கொண்டு வந்துட்டா என்னுடைய கணக்கு 135லேருந்து 180 வந்துடும். ஆனால் என்னுடைய எல்லா கணக்கும் தவேகா காங்கிரஸ் இணைந்தால் இந்த எலெக்ஷன் முழுமையாக திமுக 3வது அணியாகவே 25 சீட்டு கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பீகாரில் இந்த முறை அதிமுக பாஜக இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றது, அல்லது ஹரியானா மகாராஷ்டிரான்னா எந்த ஒரு சிறு கட்சியையும் விடாமல் சேர்த்துக்கிட்டாங்க. ஐ மீன் ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியை சேர்த்துக்கிட்டாங்க, இதிலிருந்து பிரிஞ்சு போன மாஞ்சி கட்சியை சேர்த்துக்கிட்டாங்க, இன்னொரு கட்சி. ஸோ எல்லா கட்சியும் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 சீட்டு 3 சீட்டு. ஏன்னா அதே பீகாரில் என்ன பண்ணாங்க, 2 சீட்டு கொடுன்னு கேட்டாங்க. ஜார்க்கண்ட் முச்சி மார்ச்சா எனக்கு 2 சீட்டு கொடுங்க. அங்கே பக்கத்து ஸ்டேட்டில் அவங்க ஆளுங்கட்சி, இவருடைய முஸ்லீம் இவர் நம்ம ஓவைசி கட்சி போன முறையே 5 சீட்டில் ஜெயிச்சாங்க. ஆனால் அதே 5 சீட்டு கொடுங்கன்னு கேட்டால் அவங்களெல்லாம் கட்சி மாற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் கட்சி தேவையில்ல எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு அந்த 5 சீட்டு கொடுங்க, நான் திருப்பி அதில் ஜெயிக்கிறேன்னா எக்ஸ்ட்ரா கூட 1 சீட்டு கேட்கல, அதை கொடுக்கல. அந்த இடத்துல 29 சீட் இருக்கு. அந்த சீமாஞ்சல் பகுதியில் முஸ்லீம்கள் பிரதானம். அதில் 5 சீட்டு அவர் ஜெயிச்சிட்டார், மீதியெல்லாம் பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிட்டு.